அதுதான் இந்த பாட்டில் வரக்கூடிய பொருள். ஓம் துர்காம் துர்காம் அநேக அநேக ரூபம் சர்வ சிங்கார சியாமள காளிகம் காளிம் அநேக ரூபம் மகாதேவிம் சீதம் சீதாமயம் சீதாமயீம் சீதா துர்காமயி. இந்த ராமர் நடந்து போனது தெரியும் உங்களுக்கு. எங்க நடந்து போனாரு? பட்டாபிஷேகத்துக்கு முன்ன, அந்த வில்ல வளைக்கிறதுக்கு முன்ன. அந்த தர்பார்ல நடந்து போகும்போது சீதாதேவியோட குலதெய்வம் கௌரிங்கிற ஒரு துர்கா. யாரு? ஆமா, சிலரை பார்த்தா கும்புண்ணம் போல வரும், சிலரை பார்த்தா ஏன் இந்த மூஞ்ச பார்த்தோன்னு நினைக்கும், சிலரை பார்த்தீங்கன்னா இனம் புரியாத ஒரு கோபம் வரும், சும்மாவே கோபம் வரும், சில பார்த்தீங்கன்னா கோபமே கூட போயிடும். இந்த கௌரி துர்கான்னு ஒரு துர்கா தான் அவங்க குலதெய்வம். யாருக்கு? சீதாதேவி. சீதா பிராட்டி பிறந்து ஆளாகி கல்யாணமாகி லங்கைக்கு போயிருக்கிற காலத்துல அவங்களுக்கு ஒருத்தரை காவல் வைக்கிறாங்க. யாரு? திரிசடை. திரிசடை தானே பட்டு. அந்த திரிசடை சொல்றாங்கன்னா, நீங்க துர்க்கைய நினைச்சீங்கன்னாக்கா இந்த லங்கை தகனமாயிடும். என்ன ஆயிடும்? ஆமா, அது சிவன் சக்தி சேர்ந்து கொடுத்த சாபம். அதனால நீங்க துர்க்கைக்கு விரதம் இருக்கணும். இத்தனை நாள்ல நீங்க வரணும்னு சொல்றதை விட உங்க வீட்டுக்காரன் இப்படி 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 அழகா இருக்கிறான் அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்களா? யாருக்கிட்ட? அந்த அம்மா கொஞ்ச நேரம் அசந்தர்றாங்க. என்னடா நம்ம வீட்டுக்காரனுக்கு இருக்கக்கூடிய அழகை பத்தி இந்த அம்மா சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்படி இவங்க பார்த்திருப்பாங்க. நான் கனவுல கண்டேன். யார? இந்த வீட்டுக்காரனை இந்த மாதிரி இந்த மாதிரி பாலம் போட்டு குரங்கு ஒண்ணு பார்க்க வரும்போது அந்த குரங்கு வந்ததுக்கு அப்புறம் இத்தனை வேலைகள் நடக்கும், இது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க இருந்த விரதம் என்ன? கௌரி விரதம். ஆமா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு வார்த்தை கருணை. அதாவது அவங்க ராட்சசன், இவங்க மனிதாவதாரம் சேர்ந்து வருமா? ஏதாவது சொல்லுவாங்களா? அவங்க வீட்டுக்கு சாதகமா இருப்பாங்களா? இந்த சீதா பிராட்டி சாதகமா இருப்பாங்களா? அவங்க ரசித்தது சீதா தேவியோட என்ன இதுக்கு பேரு? இதுக்கு என்ன பேரு? முகவாய் கட்டை. இப்ப உங்க வீட்டுல போனவங்களை இங்க புடிச்சு கொஞ்சுவாங்களா? இவ்வளவு புல்லுக்குள்ள எல்லாம் வளர்த்து வச்சுன்னு போயிருக்கிறீங்க, அவங்களுக்கு புல்லு வளருதா பாரு. சியாமளம்னு இருக்குது. அத பார்த்து மயங்கி திரிசடை சொல்லிட்டாலும் என்னான்னுட்டோம். ஆமா, அத பார்த்து மயங்கினவர் தான் ராமன். எந்த இடத்த பார்த்து மயங்கிட்டாங்க? மகாநாயக்கர். அதனாலதான் அடிக்கடி நம்ம குழந்தையா இருக்கும் போது அம்மா மாருங்க, கண்ணு சாப்பிட்டுறா ராஜா, கண்ணா பொருத்தமா காட்டுறாரு, கரெக்டா இருக்கு. மெயினான்னு யாரும் கொஞ்சம் நம்மள 10 மாசம் சுமந்து எடுத்தா அவங்களுக்கு தான் தெரியும். ஆனா நம்ம முகத்தில் இல்லாத அழகு மனையாளுக்கு எங்க இருக்குது? நீங்க இதை விபரீதமா எடுத்துக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் அழகு எந்த இடத்துல? உங்களுக்கு ரொம்ப குஷியா அவங்க பொன் குழந்தை எங்க சார் கொஞ்சுவீங்க? అమ్మా బాగా ఉంటావా? రా నైనా భోజనం తింటావే, ఇక్కడ రా, నేను తినేసి లేదు నైనా కొంచెం తిను నైనా అన్నాడు. ఉడనే అప్పాకి என்ன ஆசை வரும்? బాగుందిమా, భోజనం చేశాను. இந்த இடத்துக்கு பேரு சியாமளம்.
அநேக அநேக ரூபம் சர்வசிங்கார சியாமள காளிகம் மகாதேவிம் சீதாமயும் சீதா துர்காமயும் சீதா ராமஸ்வரூபனம் ராமம் ராமவிரதம். ராமனை கொண்டு போய் அங்க சேர்க்கக்கூடியதுக்கு இருந்தது எதுன்னு கேட்டா சீதாதேவியோட முகவாய் கட்டை. அழகு வந்து பொண்களுக்கு வாய் எவ்வளவு பெருசா இருந்தாலும் உதடு எவ்வளவு சின்னதா இருக்கான். நீங்க உங்க சம்சாரத்தோட உதட பார்த்திருக்கீங்களோ இன்னும் பட்டுக்கு தெரியுமோ இல்லையோ டவுட்டா பாக்குறாளா? எல்லாரோட பெண்கள் இப்ப உங்க அம்மாவது பாரு, எங்க அம்மாவது கூட அழகா இருக்கும். உங்க அம்மாவது கூட பாருங்க, அது சம்சாரத்துக்கு எதிரில் பாத்திரப்படாது, அழகா இருக்கும். இந்த இடத்த பார்த்துதான் ராமன் வந்து அந்த நடந்து வரும்போது அப்படி கண் குத்தி பார்த்துதான், என்னது இது, இந்த பொண்ணு இவ்வளவு அழகா இருக்கிறாளே அப்படின்னு பார்த்த உடனே இந்த கட்டையாண்ட வந்து மனம் நின்றுட்டான். இந்த பொண்ணதான் மணக்கணும். பேரழகு எங்க இருக்குது? மவாய் கட்டை. அதுக்கு பேரு சியாமள சுந்தரம்னு பேரு. இன்னொன்னு சியாமளம்னா வாசனைன்னு அர்த்தம். என்னது? துர்கந்தம்னா நாத்தம்னு பொருள். அந்த இடத்துல எப்படி இருந்தாங்கன்னா துர்காம் அநேக அநேக ரூபம் சர்வசிங்கார சியாமள காளிகம் காளி அநேக ரூபம் மகாதேவி. துர்கைக்கு கூட யார் மேல ஆசை வந்தது? சீதா பிராட்டி மேல ஆசை வந்தது. ஏன் சீதா பிராட்டி மேல ஆசை வந்ததுன்னா கௌரிங்கிற துர்கா தான் அவங்க ஃபேமிலிக்கு குலதெய்வம். அந்த அம்மா போற போது இந்த முகவாய் கொஞ்சோண்டே கொட்டே போயிட்டாளாம். எங்க? ஆமா, லங்கக்கே போயிட்டாளாம். அந்த அம்மாவோடய வாசம் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரோட? சீதா பிராட்டியோட. அப்போ அந்த திருசடை கனவுல வந்து தென்பட்டு இந்த மாதிரி ராமன் வர்றான், ராமன் வந்துகிட்டே இருக்கிறான். இந்த சீதாதேவி 10 மாசம் ஸ்நானமே பண்ணலையாம். அவ்வளவு அழுக்கலையே, அவ்வளவு அழகா தெரிஞ்சாங்கன்னா. நம்ம வீட்டுல சம்சாரங்க குளிச்சுட்டு தலையை விரிச்சு போட்டு வந்தாவே பயமா இருக்கும். குளிக்காத போனா கிட்டே போக முடியாது. அப்படி குளிக்காத போதே அந்த துர்க்கையும் மயங்கினது எதுல? ஆமா, அந்த இன்னொரு எதிராளி மயங்கினது எதுல? திரிசடை மயங்கினது எதுல? அந்த துர்கை வந்து இவங்களோட உடம்புலயே சேர்ந்து போயிட்டாங்கன்னா சீதாதேவி. அப்ப துர்கைக்கு அப்படி ஒரு பவர். ஒரு பெண்ணை போய் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா கருப்பா யாராவது ஒரு பெண்ணை கேட்கறீங்களா? ஐயா, கருப்பா இருந்தா நீங்க கட்டிப்பீங்களா? அடுத்து ஒரு கல்யாணம் திடீர்னு ஒரு பொண்ணு அழகா வருது சார், உங்களை வந்து கிராஸ் பண்ணி உங்க ஒய்ஃபோட அப்படி அழகா வருது, எல்லாம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லாம் கொடுத்து பயப்படாதீங்க சார். காதலுக்கும் சீனியருக்கும் சம்பந்தம் கிடையாது. வந்தா செஞ்சுட்டானே சார் ஆகணும். தொழில் வேற, காதல் வேற. ஏப்பா அவருக்கே வரலப்பா, எனக்கே இப்ப காதல் வர்றதா வைப்போம். இந்த ஜனங்கள் எல்லாம் விட்டுடு சாமி, ஒரு 2 கோடி உன் பேர்ல எழுதிடுறேன், எல்லாம் உனக்கு கொடுக்கறேன்னா நான் என்ன பண்ணுவேன் பாருங்க. நான் மட்டும் போவனா தலையாட்டுறாரு, இவரு போக மாட்டாரா? இவரோட குரு பக்தி எப்படி இருக்குது பாருங்க. தெரியுதுங்களா ஏன் சைலண்டா பிருந்தாவனத்தில் இருக்கிறாருன்ட்டு? இப்போ இந்த மாதிரி நமக்கே தெரியாத ஒரு ஆசை வர்றது இந்த திரிசடைக்கு வந்துட்டு. அதனால இந்த இடத்தை பார்த்த தொட்டே ராமனோட தரிசனம் கிடைச்சது. எந்த இடத்த? சீதா பிராட்டிய பார்த்தாங்க, மகவாய் கட்டைய பார்த்தாங்க. யாரு பார்த்தது? ஆமா, அந்த இடம் அவ்வளவு பிரமாதமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா கௌரிங்கிற துர்கை அங்க இருக்கிறாங்க. இது எப்படிங்க ஒத்துக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சண்டையில அம்பாளை வெட்டி வெட்டி போட்டுறாங்க. அம்பாளோட ஒவ்வொரு உருவு இன்னைக்கு ஒவ்வொரு கஷேத்திரமா இருக்கு. ஒவ்வொரு உருவு, காது ஒரு கஷேத்திரமா இருக்கு, வலக்கண் இடக்கண் ஒரு கஷேத்திரமா இருக்கு, மூக்கு ஒரு கஷேத்திரமா இருக்கு, வாய் ஒரு கஷேத்திரமா இருக்கு, பல் ஒரு கஷேத்திரமா இருக்கு, எலும்பு எல்லாம் ஒரு கஷேத்திரமா இருக்கு, மார்பகம் ஒரு கஷேத்திரமா இருக்குது, புட்டம் ஒரு கஷேத்திரமா இருக்குது,
முழங்கால் ஒரு கஷேத்திரமா இருக்குது, பாதம் ஒரு கஷேத்திரமா இருக்குது, பிட்டம் ஒரு கஷேத்திரமா இருக்குது, முதுகு தண்டு ஒரு கஷேத்திரமா இருக்குது, பிறப்பு உரிவு முக்கியமான கஷேத்திரமா இருக்குது. பிறப்பு பெண்ணுவன் அதெல்லாம் இன்னைக்கு உலகத்திலேயே பிரசித்தியான கோயில்கள் அதெல்லாம் ஒண்ணு. அப்படி இருக்கும்போது உயிரோட சிற்பமா இருக்கக்கூடிய சீதா பிராட்டியோட அழகுல யாரு ரசிச்சது? அந்த துர்கைக்கு என்ன பேரு? அந்த துர்கைக்கு கௌரிங்கிற ஒரு பேரும் உண்டு. அதனால அதுல அநேக ரூபம். ஓம் துர்காம் துர்காம் அநேக ரூபம் சர்வ சிங்கார சியாமள காளிகம். அந்த அழக ரசிச்சது யாரு? ஆமா, இந்த துர்கா தான் ரசிச்சா. காளி அநேக ரூபம் மகாதேவி. இது சாதாரண பொண்ணு இல்ல. சீதா பிராட்டி சாதாரணமான பொண்ணு இல்ல. லங்கைக்கு சும்மா வரல. இவங்க மகாதேவியா இருந்தவங்க. யாரு? மகாதேவி. முத்தேவியர்ல ரொம்ப அழகானவங்க லட்சுமி. பராசக்தி மாதிரி வர்றான்னு சொன்னா அம்மா வர்ற மாதிரி ஆயிடும். காளி வர்ற மாதிரின்னு சொன்னா என்ன ஆயிடும்? அடங்காப்பராளி வர்ற மாதிரி ஆயிடும். வர்றவங்க எப்படி இருக்கிறாங்க? லட்சுமி மாதிரியா. அது வீட்டுல போனாதான் தெரியும். அதுதான் மகாதேவி. ரொம்ப அழகா இருக்கிறவங்களை நம்ம பார்த்து என்ன பண்றோம்? அதாவது மனசுக்கு விகல்பம் வராத அழகு இருக்கும் சில இடத்துல. அந்த முகத்தை பார்த்த உடனே முகத்துக்கு கீழே இருக்கிற உருவுகள் மனதுக்கு போய் ஈடு செய்யாது. இவங்களை போய் இப்படி தப்பா நினைக்கிறோமே. இப்ப நம்ம ஒரு பொன் குழந்தை இருந்தா நம்ம அந்த மாதிரி நினைப்போமா? அந்த மாதிரி எதிராளிய நினைக்கக்கூடிய பக்கம் வரணும்னா அவங்க எவ்வளவு அழகா இருக்கணும். அந்த மாதிரி உள்ள பேருக்கு பேரு மகாதேவி. சீதம் சீதாமயம் சீதாமயம் இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குது? ஆமா, சீதா துர்காமயம். சீத ராமா ஸ்வரூபம். ராமனுக்கு இவ்வளவு அழகுக்கு வர்றதுக்கு காரணமா இருந்தது யாரு? ஆமா, ராமன் இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கு, அந்த மரபுரி தெரிச்ச போது இவ்வளவு அழகா இருக்கிறதுக்கே காரணமா இருந்தவங்க யாரு? சீதா பிராட்டி. சிலருக்கு கல்யாணமானா அழகே போயிடும். சிலருக்கு கல்யாணமானா என்ன ஆகும்? அழகா ஆயிடுவாங்க. நீங்க உங்களை பத்தி நினைச்சு பாருங்க. கல்யாணத்துக்கு முன்னே காமு காப்பி. நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க எப்படி சார் இருந்தீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் அழகா ஆயிட்டீங்க. நீங்க எப்படி இருந்தீங்க? நீங்க தான் சார். நீங்க இப்பதான் ஆயிருது. இனிமேல் தான் உங்களுக்கு தெரியும். நீங்க எப்படியா? நீங்க இல்ல, இது என்ன கல்யாணத்துக்கு அப்புறம் அழகா இருக்கிறீங்க? நீ கல்யாணத்துக்கு முன்ன அழகா பின்ன அழகா? காமுவா காப்பியா? காப்பி தானா? எப்பவுமே அழகா அசிங்கமா இருக்கு. காமுவா காப்பியா? காமுவா காப்பியா? கல்யாணத்துக்கு முன்ன அழகு நம்ம தோட. இந்த ராமனுக்கு அழகு வந்தது சீதா பிராட்டி. இப்ப நான் கூட தான் கல்யாணத்துக்கு முன்ன என்ன 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்ன பார்த்தவங்க சொல்றாங்க. இப்ப அதுல ஒரு சைபர் தான் இங்க இருக்கிறீங்க நேரம்ன்றாங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன கேட்டு பாருங்க. அழகே போயிடும். ராம சீதாராம ஸ்வரூபனம். ராமம் ராம விரதம் விரதானந்தம் சக்தி சீதம் சிவசக்தி சீதா ஸ்வரூப துர்காமயம். சிவசக்தி சிவசக்தின்றது இந்த இடத்துல வர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி லட்சுமி இவ்வளவு அழகா இருக்கிறாளே யாரு? சிலர் சாதாரணமா குளிச்சுட்டு சாதாரண ட்ரெஸ் பண்ணாவே அழகா இருப்பாங்க. ரொம்ப அதிகப்படியான ட்ரெஸ் போட்டா சிலருக்கு நல்லா இருக்காது. சிம்பிளா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா, சிலருக்கு இந்த கையில 2 மோதிரம், அந்த கையில 1 மோதிரம், அது என்னமோ செயினுங்கோ வாட்சிங்கோ அதெல்லாம் கட்டி அவுத்து பார்த்தா ஆள் வித்தியாசமே தெரியாது. சிலர் சிம்பிளா இருப்பாங்க பார்க்கறது. ஒரே ஒரு செயின் லேடிஸ்,
ஒரு வைர மூக்குத்தி, அதுவே 2 லட்சம் ஆகும்ல. ஒரு வைர மூக்குத்தி, ஒரு தாலி சரடு, ஒரு நல்ல வளையல், இதுல ஒரு மோதிரம், அதுல ஒரு மோதிரம், காலில் அழகான மெட்டி வெள்ளியில, அப்படியே நடந்தாங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஆனா அவங்களுக்கு மேக்கப் போட்டீங்கன்னா நல்லா இருக்காது. சிலருக்கு போட்டோவில் பாத்தீங்கன்னா குரங்கு மாதிரி இருக்கும், நேரா பார்த்தா அழகா இருக்கும். அதனாலதான் பொண்ணு பார்க்கும் போது போட்டோ பார்த்து பொண்ணு டிசைட் பண்ணக்கூடாது. அதை விட காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா நேரில் பார்த்தா சிலர் அழகா இருப்பாங்க. நேருக்கும் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம். இந்த லட்சுமியை பார்த்துட்டு பார்வதிக்கு ஒரு மனக்குறை. ஏற்கனவே பார்வதிக்கு யார் குறைன்னா வீட்டுக்காரன் எல்லாமேயே இந்த மாதிரி புலித்தோலம் மான் தோலம் கட்டிக்கணும், உடுக்கெல்லாம் வச்சுக்கணும், அடல் சொல்லி சினிமாவில் வர்ற மாதிரி அந்த பாதி முழங்கால் தெரியுற மாதிரி ட்ரெஸ் கட்டிக்கணும், கீழே அடல் சொல்லி மேல விகாரமா ஒரு கோபுரத்தை வச்சுக்கணும், அதுல இன்னமும் 2 புறா எல்லாம் இருக்கிறதுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீட்டுக்காரனோட வாழ்றோமே. விஷ்ணு ரொம்ப அழகா இருக்கிறாங்களே, அந்த விஷ்ணுவோட லட்சுமியை பார்த்தா இன்னும் அழகா இருக்கிறாங்க. இந்த மாதிரி அழகான ஆளை நம்ம பார்த்ததே இல்லை. நம்ம அழகு பண்ணிக்கலாம்னு பார்வதி அழகு பண்ணிக்கலாங்க. யாரு? நம்ம எவ்வளவு அடக்கமா இருக்கணுமோ அவ்வளவு அடக்கமா இருந்தாதான் நல்லது. அதிகமா அழகு பண்ணிக்கணும் என்ன வரும்? ஒரு நாள் ஈஸ்வரன் கூப்பிட அவங்க திரும்பி பார்க்காதே மை வச்சுக்கிட்டாங்களாம். எதுக்கு? ஐப்ரோக்கு. அப்பவே எங்க ஐப்ரோக்கு மை, லிப்ஸ்டிக்கா, அது அங்க வளையம் இங்க வளையம் எல்லாம் போட்டு இருந்தாங்களாம். சிவன் போய் பார்த்தாங்க, என்ன இன்னைக்கு ஒன்னும் சரியில்லை நீ நடந்துக்கிறதுனாலும். யார பார்த்து? எங்க போறீங்கன்னு கேட்டாங்களா அந்த அம்மா. இந்த மாதிரி நான் போய் ஒரு பக்தன் என்ன கூப்பிட்டு இருக்கிறான், அவன் பேரு ராவன், அவனுக்கு போய் வரம் கொடுக்கறேன். இந்த அம்மா தான் அழகு பண்ணிட்டு இருக்கிறதே மறந்துட்டாங்க. யாரு? ஆமா, நானும் வருவேன். யாரு? எப்பவுமே சம்சாரத்தை எந்த இடத்துக்கும் கொண்டு போக கூடாது. செலவு. அவங்க எங்க இருக்கணும்? ஆமா, வீட்டுலதான் இருக்கணும். வீட்டை விட்டு வெளியிட்டு போனா ஒரு 1000 ரூபாய் கையில கொடுத்து நீ போயிட்டு வந்துடணும் அனுப்பிச்சோம். நம்மள நல்ல தினமா சொல்லி ஒண்ணும் இல்லைங்க, ஒரே ஒரு மூக்குச்சி தான் எடுக்கிறேன்னு எடுத்துன்னு போவாங்க. அங்க போனா 25 செட்டு பழசு எடுத்துன்னு வந்திருப்பாங்க. அவங்க அந்த 25 செட்டை கொடுத்துட்டு ஒரே ஒரு செட்டு தான் எடுப்பாங்க. 15,000 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். அது 25 வீட்டுல இருந்தாலும் இருக்கும்ல. அதனால நம்ம கூட போக கூடாது. அதுங்க கிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டோ போனா அதுல 5 கொடுத்துட்டு மீதி வீட்டுக்கு 14, 11 எடுத்துன்னு வந்துடுவாங்க. ஒரு செட்டும் புதுசா வந்துடும். நம்ம போனா என்ன ஆகும்? அதனால எப்பவுமே லேடிஸ் எங்க போனாலும் யோசனையா கேட்க கூடாது. வீட்டுல நல்லது பண்ணாலும் நமக்கு திட்டு வரப்போகுது, கெட்டது பண்ணாலும் நமக்கு திட்டு வரப்போகுது. கெட்டதானா காலத்துக்கும் திட்டு வரணும். அதனால எங்கேயும் போக கூடாது. இது வர்றேன்னு அடம் வந்துச்சு. அன்னைக்கு எப்படி இருந்தது அது? ஒரு வீட்டுக்காரன் அழகா இல்லைன்னா சம்சாரம் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும். எந்த சம்சாரம் அமைதியா இருக்கணும்? அழகை கம்மியா பண்ணிக்கணும். வீட்டுக்காரன் அசிங்கமா இருந்தான்னா சம்சாரம் என்ன பண்ணணும்? சரிங்க. இப்போ ஒரு நல்ல அழகு இல்லாத வீட்டுக்காரனுக்கு சம்சாரம் ரொம்ப அழகா போறவங்க என்ன சொல்லுவாங்க? ஐயன்னு சொல்லுவாங்க. இது பச்சைநாதனோட ஒரு ஐடியா. நீங்க என்னடா சொல்லுவீங்க? ரொம்ப அழகா ஒரு வீட்டுக்காரனும் அழகு கம்மியா ஒரு சம்சாரம் போனா என்ன சொல்லுவீங்க? ஆமா, அழகு கம்மியா தான் வீட்டுக்காரன். அதான் நான் சொன்னேன். நீங்க யார உங்களுக்கு பிடிக்கும்? அப்போ நீங்க பிள்ளையாட்ட மாத்திட்டீங்க சார். இப்ப மகாலட்சுமி விட்டுருவோங்க. மகாலட்சுமி தான் விட்டோமே நம்ம. ஆமா, அந்த பொம்பளை ரொம்ப மேக்கப் பண்ணிட்டு இருந்தா நீங்க என்ன பண்ணீங்க? யார லைக் பண்ணீங்க? அந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டே இருந்த போது இந்த விஷயம் நடந்தது. நானும் கூட வர்றேன்னா இவர் ஒரு நாசுக்கா சொல்லிட்டு போனாரு, நீ என்ன இருந்தாலும் ரொம்ப இன்னைக்கு அலங்காரம் பண்ணிருக்கிற, லட்சுமி மாதிரி இல்ல போனா கூட
உன்னை பாக்குறவங்க ஒரு விபரீதமா நினைப்பாங்க, நீ என் கூட வராதி. இந்த பொம்மநாட்டிங்க வந்து வரும்போது கவனம் தரணும். நம்ம வராதேன்னு சொன்னா என்ன பண்ணுவான், கூடையே வரும். நம்ம கட்சின்னு இருக்கிறது யார, பேடையே பிசாசு. அது கூட வந்தா எல்லாம் விபரீதமா நடக்கும். நான் ஒண்ணும் இல்லை, எங்க வீட்டுல ஒரு ஐடியா கேட்டேன், என்னங்கோ அப்படின்னு. இங்க காவாயை எடுத்துட்டீங்கன்னா தண்ணி போவோம் நாங்க. சரின்னு கொஞ்சம் ஓட்ட போட்டு எடுத்தாங்க. தெருவில் இருக்கிற கக்கூஸ் தண்ணி, வீட்டுல இருக்கிற கக்கூஸ் தண்ணி எல்லா ரூமுக்கும் வந்துருச்சு. உடனே அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, நான் எடுக்க சொன்னா நீங்க எப்படி எடுக்கிறது? அப்புறம் அதை மூடிட்டேன், சரியா போச்சு. அதுல இருந்து அவங்க ஒரு ஐடியா சொல்றது இல்லை. அப்புறம் கடைசியா ஒரு ஐடியா சொன்னாங்க அவங்க, நீங்க என்னமோ தெரியல உங்களுக்கு, நீங்க இத்தனை கார் வச்சிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நான் சொல்ற மாதிரி ஒன்று வாங்குங்க அப்படின்னு. டிவிஎஸ் 50 ஒன்று வாங்கினாங்க. வாங்கி 2 நாள் தான் ஓடுச்சு. இன்னும் வீட்டுல அப்படியே இருக்கு. அதனால ஐடியா யாருக்கிட்ட கேட்கக்கூடாது. அப்படி கேட்டா கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது. சில வீட்டுல நல்ல ஐடியா கொடுப்பாளுங்க சம்சாரம், நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க இந்த வீடு கட்டுறீங்க, தாலி சரடம் முதல் கொண்டு அவுத்து கொடுத்துருங்க. வீட்டை கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணி அதை வேற யாருக்காவது வித்துருவாங்க. அந்த கடமை அடையாது, இந்த கடமை அடையாது. இதுல ஆகியனால சம்சாரம் சொல்றத கேட்கக்கூடாது. அப்படி வந்தா கம்முன்னு கூட்டணும் போகணும். அதை சண்டை போட்டுக்குன்னே போக கூடாது தெருவில். உடனே இந்த அம்மா என்ன பண்ணுச்சு, நானும் வருவேன்னு போச்சு. என்ன பண்ணிட்டேன், மேக்கப் பண்ணிட்டேன். போன உடனே ராவணன் பார்த்தாரு, என்ன கேட்கணுமோ அதை விட்டுட்டு, என்ன நம்ம கேட்கணுமோ அதை விட்டுட்டு வரம் கொடுப்பியானாரு, வரம் கொடுக்கிறேன்னாரு. சத்தியம் கேட்டாரு, சத்தியம் வாங்கிட்டாரு. சத்தியம் ஆயிடுச்சு. யார் யாருக்கான்? ஆமா. ஆன உடனே அவர் சொன்னாராம், நான் கேட்டது நீ கொடுக்குறேன்னு சொல்லி இருக்கிற, உன் சம்சாரம் எனக்கு ஒண்ணுன்னாராம். யாரு? அவரு பார்த்தாரு, இவங்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சா போதும், அம்மா நீ அவனோட போயிட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிஞ்சதான் நம்ம இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணின்றது தப்பு. அப்ப சியாமள சுந்தரி யாரு? லட்சுமி தான். அந்த லட்சுமி எந்த இடத்துல வந்து குடிக்கொண்டு இருந்தாங்க? சீதாவுக்கு இந்த இடத்துல. இந்த மாதிரி சிக்கலாகி லங்கைக்கு அவர் அழைச்சிட்டு போயிட்டார். யார? உடனே குறுக்கல நாரதர் வந்து, நம்ம இந்த மாதிரி பண்ணிட்ட, வீட்டுக்காரன் சொன்னது கேட்க வேண்டியதானே, நானே இவன் பின்னால போறேன், ஏதாவது வழி சொல்லுவாங்களாம். சரி யோகமாயை உருவாக்கி அவங்க கூட அனுப்பு, நீ என் கூட வாழ்ந்தாராம். அந்த அம்மா நினைச்சாங்கன்னா, அவங்கிட்ட போனாவது எங்க வீட்டுக்காரங்கிட்ட பனிமலை என்ன, நான் லங்கேஸ்வரனோட போனா நிறைய பங்களா தங்கமா இருக்குது. ஆனா பாடல பானைய நாரதரை உங்க கூட வந்தா என்ன இருக்குது, ஒரே ஒரு தம்புராதானே இருக்குது அப்படின்னு அவங்களோட போனாங்க. அப்ப போன போது இந்த விஷயத்தை எப்படி முடிக்கிறது அப்படின்னு நடின போது அவங்க சியாமளம் அப்படிங்கிற கௌரி துர்கையை பிரார்த்தனை பண்ணாங்க. யாரு? ஆமா, சக்தி, ஆதி சக்தி. அதனால்தான் இங்க சிவசக்தி, சீதா சுரூப துர்காமயும். இப்ப கௌரிய வேண்டுதல் பண்ணிதனால வீட்டுக்காரர் வந்தார். உண்மையான அழகு யாரு? லக்ஷ்மி. சீதா பிராட்டிக்கு எங்க அழகு இருந்தது? உதட்டுல அழகு. நமக்கே கூட நம்ம குழந்தைகளை கொஞ்சம் போது எப்படி கொஞ்சம் நம்ம கண்ணு ராஜா சொன்ன பேச்சு கேட்கணும்டா, அது எதை கேட்டுன்னு இருக்கோம்? 500 ரூபாய் காரை கேட்டுன்னு இருக்கோம். நீங்க 50 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுத்தவொன்னு என்ன ஆயிடும்? ஆனா 50 ரூபாய் சாக்லேட் வாங்கி கொடுக்கறதுக்கு முன்ன எங்க கொஞ்சம் நான் பிட்ட காத்துறா மல்லி ஒச்சேஸ்தானா 2 நாள் ஆகும் போறதுக்கு. அப்பா அப்ப இந்த இடத்துல தொட்டாவே அப்படி ஒரு பவர். சம்சாரம் சொன்ன பேச்சு கேட்கணும்னா எங்க தொட்டு நம்ம அவங்களோட ஒரு கொஞ்சல் பண்ணணும். இத்தனை வருஷம் தெரியுமா? நீங்க தான் நல்ல ஆக்ஷனா சொன்னீங்க. இவருக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நான் நினைச்சேன். சம்சாரத்தோட பேசும்போது கண்ணே ராஜா நல்லா இருக்கும், அப்படி பண்ணக்கூடாது. நான் பிட்டா பாகம் உண்டாவன்னா அவ்வளவுதான். அந்த கவியில் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு பின்ன அதை நம்ம என்ன பண்றோம்? செருப்பு வாங்கி கொடுக்கறதுதான்.
அது நமக்கு தெரியாத அதே சேர்த்து செருப்பு நமக்கு முன்னால வாங்கி வந்து வீட்டுல வச்சுன்னு இருக்கோம். வாங்கி வந்தது இல்லாத நமக்கு இன்னொரு வேலை சொல்லணும். அது ஐடியா, இதை எடுத்துட்டு போய் மாற்றிட்டு வாங்க. ஒன்னுத்துக்கும் துப்பு இல்ல, ஒரு வார்த்தை கேட்கறது இல்லையா. சியாமளம் அந்த துர்காவை பார்த்து வேண்டிட்டாங்களாம், இந்த பிரச்சனை எனக்கு தீரணுமா, சிவசக்தியா இருந்த எனக்கு பிரச்சனை வந்துடுத்து, லக்ஷ்மி நீ எங்க இருக்கிற அப்படின்னா, நான் இப்ப சீதாவா இருக்கிறேன். அப்ப உன்னை வந்து யார் கடத்தின போகணும், ராமன் வந்து கடத்தின போகணும். ராமன் வந்து கடத்திட்டு போனா என்ன நடக்கும், ராமனை வந்து ராவணன் கடத்திட்டு போனா என்ன நடக்கும், லங்காதகனம் நடக்கும். லங்காதகனம், லங்காதகன காளி துர்காமையும் ராவண சம்மாரம், ராவண சம்மார ராம அம்ச அவதார துர்காமையும் துர்காம் துர்காம் மகிஷாசுரம் அர்த்தனி துர்கேயும் நமஹ. படிக்கட்டமா என்ன ஒரு மரம். ஓம் துர்காம் துர்காம் அநேக அநேக ரூபம் சர்வசிங்கார சியாமள காளிகம் காளிம் அநேக ரூபம் மகாதேவிம் சீதம் சீதாமயம் சீதாமயீம் சீதா துர்காமயம் சீத ராமஸ்வரூபனம் ராமம் ராமவரதம் விரதானந்தம் சக்தி சீதம் சிவசக்தி சீதாஸ்வரூப துர்காமயம் லங்காதகனம் லங்காதகன காளி துர்காமயம் ராவண சம்மாரம் ராவண சம்மார ராம அம்ச அவதார துர்காமயம் துர்காம் துர்காம் மகிஷாசுர மர்த்தனி துர்கம். இந்த ஸ்லோகத்தை படிச்சோம்னாக்கா வீட்டுல ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகாது இருக்குது. வீட்டுக்காரே அந்த பொன் மனைவியை விரும்பாத இருப்பாங்க. சில இடத்துல வீட்டுக்காரருக்கும் மனைவிக்கும் அவ்வளவு சேர்க்கை இருக்காது. துர்காம் துர்காம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாச நித்திய கல்யாண துர்காம் ஸ்ரீனிவாச அவதாரம் ஸ்ரீமன் நாராயணம் ஸ்ரீமன் லட்சுமி நாராயண ஸ்வரூபனம் ஸ்வரூபனம் சர்வ ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமி ஸ்ரீமன் நாராயண துர்காமயீம் வாசுதேவம் வாமன ஸ்வரூபம் வாமன அவதாரம் துர்கே காளிக்கம் காளிம் துர்கே காளிம் காளிக்கம் இல்ல காளிம் தர்மா தர்மானந்த துர்காமயம் அதர்ம நிகிரகம் அதர்ம நிகிரக அவதாரம் தர்மம் தானம் தானானந்தம் அஷ்ட ஐஸ்வர்ய ரூபம் ஸ்தானம் ஸ்தானபல துர்காமயம் காளிம் காளி தேவி மகிஷாசுர மர்த்தனி துர்கேம் நம. ஸ்ரீமன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இதுல. ஸ்ரீமன் 1 2 3 4வது வார்த்தையில வரும் ஸ்ரீமன். அதனோட சுருக்க அர்த்தம் என்னன்னு கேட்டா, விண்ணையும் மண்ணை அளந்த போது லட்சுமியாலேயே அந்த உயரத்தை பார்க்க முடியல. அந்த உயரத்தோட அளவில்லாத இடத்துக்கு பேரு ஸ்ரீமன். லட்சுமி நாராயண ஸ்வரூபம். ஸ்ரீமன் லட்சுமி நாராயண ஸ்வரூபம். இந்த அவதாரம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தசாவதாரம் முடிக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரீனிவாசனா பிறக்கிறாரு. ஸ்ரீனிவாசனுக்கு இன்னொரு பேரு தரித்திர நாராயணன் பேரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட சம்சாரத்துக்கு வீட்டுக்காரன் மேல ஒரு சில ஆசை வரும். திடீர்னு ஒரு நாள் முதுகு தேய்ப்பாங்க வீட்டுல அப்ப எப்ப தேய்ச்சி கொண்டு இருந்தா இது வரைக்கும் இல்லையா, வெரி பேட். டவுட்டா சொல்லுங்க. ஒரு திடீர்னு ஒரு ஆசை வரும்,
காலமா உழைச்சு ஓடாயிட்டாருன்னு சொல்லுவாங்க வீட்டுல. ரொம்ப உழைப்பாளி, எனக்கோசம் எவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு வாங்க. அப்பதான் உண்மையான அன்பு வரும். இந்த அவதாரத்துல இந்த வாமன அவதாரம் எடுத்த போது ரொம்ப உயரம் ஆயிட்டாராம். யாரு? ஸ்ரீமன்னா அதிக உயரம்னு அர்த்தம். அப்ப லட்சுமி நினைச்சாங்கன்னா, இந்த மாதிரி உயரமா இருந்தாரு இவர், இவ்வளவு குள்ளமா இருந்தாரு, குள்ளமும் உயரமும் ஒரே உடம்புக்குள்ள, இப்ப நமக்குள்ள ஆக முடியுமா? உயரம் ஆக முடியுமா? ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உயரம் ஆக முடியாது. இப்ப நீங்க உங்க பையன் மாதிரி ஆக முடியுமா? ஆமா. அந்த மாதிரி சின்ன உருவத்திலிருந்து இவ்வளவு பெரிய உருவம் எடுத்துட்டாரு. இவரை நம்ம கல்யாணம் பண்ணிக்கினா எப்படி இருக்கும்னு நினைச்சாங்களாம். யாரு? ஆமா. அப்ப அவர் இருந்த அவதாரம் என்னன்னா வாமன அவதாரத்தில் இருந்தார். ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனவங்க. யார் யாரு? லட்சுமியும் விஷ்ணு. அப்ப அவங்க கேக்குறாங்கன்னா, இவர் ஏதாவது ஒரு ரூபத்துல நான் திருமணம் பண்ணிக்கணும், எந்த உருவத்துல திருமணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்ரீனிவாசனா இருக்கிற காலத்துல கல்யாணம் பண்ணிட்டா நல்லா இருக்கும். யாரு? லட்சுமி. அப்ப ஸ்ரீனிவாசனா இருக்கிற காலத்துல கல்யாணம் பண்ணணும்னா எப்படி முடியும்? அது எப்படி முடியும்ன்றதுனால அவங்க என்ன கேக்குறாங்க, அவங்க ஒரு பிரசன்னம் பாக்குறாங்க. பிரசன்னம்னா ஜோதிடம். பிரசன்னம்னு மலையாளத்துல சொல்லுவாங்க. பிரசன்னம், பிரசன்னம்னா சோழியை போட்டு பார்த்தா பிரசன்னம். அது யார் பண்ணுவாங்கன்னா அந்த நம்பூதிரிங்க எல்லாம் பண்ணுவாங்க கோயில். இன்னைக்கு இந்த கோயில்ல பிரசன்னம் பார்த்துதான் எல்லா வேலையும் செய்யறாங்க. பிரசன்னம்னு அதுக்கு பேரு. அப்படி சோழி போட்டு பார்த்ததுல துர்க்கைய நீ விரதம் இருந்தால் யாரு? அந்த சீனிவாசனை கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா, கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நாள்ல போறது இல்ல கல்யாணம். இந்த கல்யாணம் எப்பவுமே என்ன நடந்துகிட்டு இருக்கும். இப்ப சீனிவாசனுக்கு நீங்க போனீங்கன்னா நித்திய கல்யாணம் இருக்கும். இந்த சீனிவாசனுக்கு மட்டும்தான் நித்திய கல்யாண சுந்தரம்னு பேரு. யாருக்கு? இந்த லட்சுமிக்கே இதை கொடுக்கறது யாருன்னு கேட்டா துர்காதேவி தான். ஒரு வீட்டுல கல்யாணம் நடக்கணும்னா எங்க போய் பெண் குழந்தைங்க வளர்க்க வைக்கிறது? துர்கை. எல்லா வேலைக்கும் துர்கைக்கு தான் வளர்க்க வைப்பாங்க. ஓம் துர்காம் துர்காம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாச நித்திய கல்யாண துர்காம் ஸ்ரீனிவாச அவதாரம் ஸ்ரீமன் நாராயணம். ஸ்ரீமன் நாராயணம். ஸ்ரீமன்னா மண் அளந்தது. மண்ணை அளந்து விண்ணிய மண்ணை அளந்தாரு. கூடையே இந்த அம்மாவும் போய் பாக்குறாங்க. யாரு? ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல அவங்களால போக முடியாது. இப்ப சில வீட்டுல சம்சாரம் வேகமா நடக்கும், வீட்டுக்கார அமைதியா இருப்பாங்க. பெரும்பாலும் வீட்டுக்காரங்க தான் வேகமா நடப்பாங்க. நீங்க வேகமா உங்க வீட்டுல வேகமா? 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 வீட்டுல வேகமா அப்படிங்க ஒரு ஆள் இருக்க வேண்டியதான். நீங்க கூடயே வந்தவங்களால இந்த வேகத்தை தாங்க முடியல. இந்த மாதிரி கூட ஒரு சக்தி நம்ம வீட்டுக்காரனுக்கு இருக்குதா? இவரை நிறைய கிளைண்ட்டுங்க தேடி வருவாங்க, சாதாரணமா இருக்கும். இவரே அதை கவுனம் மாட்டி ஒரு பெரிய ஜெயிக்கிற கேஸா பார்த்து இவங்க சம்சாரம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அன்னைக்கு இவங்க சம்சாரத்துக்கு நேர்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆகுது. இவரை பத்தி என்ன நினைப்பாங்க? இப்படிப்பட்ட வக்கீல் போல இருக்குது நம்ம வக்கீல், நம்ம வீட்டுல மரியாதையே தர்றது இல்ல, சாயந்தரம் போனா ஒரு காபி கிடைக்கும், அதுக்கப்புறம் பழைய மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி இந்த விண் அளக்கிற போது இவரை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்கணும்னா யார பிரேயர் பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு ஒரு தெய்வம் இருக்கு. அப்போ துர்காவை விரதம் இருந்து பிரசன்னம் பார்த்து சோழி பிரசன்னத்துல ஒரு உத்தரவு வருது. துர்கையை வழிபட்டா
யாரை அடையலாம்? ஆமா, நாராயணனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அந்த நாராயணன் அதுக்கு முன்ன எப்படியா இருந்தாரு? ஸ்ரீமன்னா இருக்கிறார். ஸ்ரீமன் அப்படின்னா ரொம்ப குள்ளமானவர். ஸ்ரீமன் 2 அடின்னு அர்த்தம். அவர் கல்யாணம் எங்க நடக்குது? உயரமான இடத்துல நடக்குது. ஸ்ரீமன் லட்சுமி நாராயண சுரூபம், சர்வ ஐஸ்வர்யம், அஷ்டலட்சுமி. அப்ப துர்க்கைக்கு விரதம் இருக்கிறாங்க. கல்யாணம் நடக்கிறது. அந்த கல்யாணம் நடந்த உடனே நித்திய கல்யாணம் நடக்குது. இன்னைக்கு கூட நீங்க மலையில போனீங்கன்னா தினம் கல்யாணம் இருக்கும். யாராவது ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கல்யாணம் எதுக்கு பண்றதுன்னு கேட்டா, பாவங்கள் தொலைகிறதுக்கு தான் கல்யாணம் பண்றது. நம்ம ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிறோம், எங்க வீட்டுல இந்த மேட்டர் முடிஞ்ச உடனே நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். யாருக்கு? ஆமா, அது போய் ஒரு 5000 ரூபாய் கட்டினா இப்போ 3 பேரையும் 2 பேரையுமே தான் அனுப்புறா. அதை பண்ணிட்டு வருவாங்க. அந்த கல்யாணத்தை நம்ம போய் பாக்கிறோம் பாருங்க. அந்த பாக்கிறவங்களுக்கு பாப விமோச்சனம். உதாரணத்துக்கு அப்படியே அதை பிளேட்டை திருப்பினீங்கன்னா ஆகாசராஜனுக்கு பாப விமோச்சனம். அதனால அவருக்கு சொல்றாராம், நான் இந்த மாதிரி பார்த்தேன், பார்த்ததுனால ஆனந்தமா இருக்கு, இந்த ஆனந்தத்தை இந்த மக்கள் எல்லாம் அனுபவிக்கணும். ஆகையனால நீ உனக்கு யார் யார் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அது ஒரு சேவையா பண்ணிடுறாங்க. இப்போ அந்த சேவையை பார்க்கறவங்களுக்கெல்லாம் எல்லா பாவமும் போகும் அப்படின்றாங்க. இந்த இடத்துல லட்சுமி என்ன நினைக்கிறாங்க, வீட்டுக்காரன் மேல ஒரு சந்தேகப்படுறாங்க. இவர் எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரியே இருக்கிறாரே, குள்ளமா வரும்போது சந்தேகப்படுறாங்க. யாரு மேல? வாமனனா வர்றாரு. இந்த வாசுதேவம் வாமனனா வந்தாரே, வாசுதேவமா எப்ப இருந்தாரு? கிருஷ்ணாவதாரத்துல யாருக்கு பிறந்தது பாவர? அவங்க சம்சாரத்து பேரு, அவங்க சம்சாரத்து பேரு தேவகி வசுதேவம். அப்படி பிறந்து இவ்வளவு பாலலீலை பண்ணவர். ஆனா ஒரு அவதாரத்துல குள்ளமா இருந்தாரு. இவரோட நம்ம எப்படி வாழ்றதுன்னு நினைச்சாங்களாம். அப்போ அதுக்கு என்ன பண்ணாருன்னா, பலச்சக்கரவர்த்தி கோசரம் கூட அவர் எடுக்கல. யாருக்கோசரம் வாமனா எடுத்தாரு? லட்சுமி கோசரம். அப்பதான் நம்ம ஆம்பளைங்கன்னா முறுக்கா இருக்கணும். வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறீங்க? கை தூக்குங்க. ஒண்ணுங்க. இந்த முறுக்கா இருக்கணும்னு நினைக்கிற போதுதான் இந்த மாதிரி எடுத்து காட்டணும்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு சீனிவாசனை விட்டுட்டோம். அதனால இவர் எப்படியாவது அடுத்த ஒரு பிறவி எடுக்கும் போது நம்ம போய் இவரை வெளியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. யார? ஸ்ரீனிவாசன. அப்புறம் அது துர்கா கிட்ட கேட்டு பிரசனம் கேட்ட உடனே துர்கா சொல்றாங்களா, நீங்க விரதம் இருந்தீங்கன்னாக்கா நான் அதை அனுகிரகம் பண்ணி இந்த கல்யாணத்தை பண்ணுவேன். ஆனா இவர் யாருக்கும் குழந்தையா இருந்தவர், வாசுதேவத்துக்கு குழந்தையா இருந்தவர். அவரே என்னவா ஆனார்? அதுக்கு முன்ன வாமன ஸ்வரூபமா இருந்தவர், வாமன அவதாரமா வந்தவர். இந்த சீனிவாச நித்திய கல்யாணம் ஒருத்தர் நம்ம போய் பண்ணா நமக்கு யாரோட அனுகிரகமும் கிடைக்கிறது? லட்சுமியோட அனுகிரகம் கிடைக்கிறது, துர்கையோட அனுகிரகம் கிடைக்கிறது, 2 பேரோட அனுகிரகம் கிடைக்கிறது. எத்தனையோ பேர் திருப்பதியே போய் சேவை பண்ணாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க. திருப்பதிக்கு போகணும்னு வேண்டுதல் பண்ணிப்பாங்க, போவே மாட்டாங்க. உண்டிய கூட நிறைஞ்சி வழிஞ்சி இருக்கும். சிலர் வேண்டிப்பாங்க, எங்க வீட்டுக்காரர் நல்லா ஆனவொடனே தாலி கழட்டி போட்டுருவேன். யாருக்கு? அந்த தாலியை கூட வாங்க மாட்டார், ரொம்ப சீக்கிரமா வாங்கிக்க மாட்டார். யாரு? ஆமா, சீனிவாசனுக்கே யார் மேல பயம்? ஒரு பெண்ணோட திருமாங்கல்யத்து மேல பயம். அதனால வேண்டுதல் பண்ணிக்கிட்டா கூட அந்த தாலி சரட வாங்க மாட்டார். ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த பிராப்தம் கிடைக்கும். வேண்டிக்கின உடனே நடந்துடும். நடந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஒரு முறை எடுத்துன்னு போயிட்டு அங்கேயே இருந்து மஞ்சள் வச்சு தாலி கட்டி சம்சாரத்துக்கு அதை எடுத்துன்னு போய் உடனே சாய்ச்சிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி அமையறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி அமையணும்னா கூட ஒருத்தர் யாரை வழிபடணும்? துர்க்கையை வழிபடணும். அந்த மாதிரி ஒரு திருக்கல்யாணம் பண்றதை காட்டிலும் இந்த மாங்கல்ய தானம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெண் மாங்கல்ய தானம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா
கூடயே இந்த துர்கை மேல வந்து மாங்கல்ய தானம் பண்ற வரைக்கும் கிட்ட இருந்து நேரம் அந்த கற்ப கிரகத்தை விட்டு லட்சுமி ரூபமா யார் மாங்கல்ய தானம் பண்ணாங்களோ அவங்க ஆத்துக்கு வந்துடும். என்ன தேவதையா வருதுன்னா தர்ம தேவதையா வந்துடுறாங்க. மனம் எப்பவுமே தர்மம் பண்ற மாதிரி இருக்குமா? தெய்வத்தையே மனம் நம்பாது, தெய்வத்தை பத்தி சொல்றவங்கள மனம் நம்பாது. இதுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணணுமான்னு மனம் நினைக்கும். அப்படி இருக்கிற போது தர்மம் இருக்குன்னு நமக்கு தெரியுமா? இந்த துர்கை வந்து ஆத்துல சேர்ந்த உடனே மனசுக்கு ஒரு தர்மம் வந்துடும். மனசுக்கே தர்மம் வரணும். உதாரணத்துக்கு கண்ணன் இத்தனை கோபியரோட இருந்தாராம். அதுல சில கோபியர் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க. இப்போ மாடு வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க மேல என்ன வாசம் வரும்? பால் விற்கிறவங்க மேல என்ன வாசம் வரும்? ஒரு கவுல் வாசனை வரும். மீன் விற்கிறவங்க மேல என்ன வாசனை வரும்? ஆமா. இப்ப நான் கொஞ்சம் அழுக்கா வந்தா இவர் என்ன சேர்ப்பாரா? அதுல 2-3 பொம்பளைங்களும் அழகா இருந்தாங்களாம். எதுல? ஆமா. கண்ணனே கொஞ்சம் மனசு கலங்கி போய் நின்று இந்த பொம்பளை அழகா இருக்கிறாளே அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டான்ஸ வேகப்படுத்தணும். அப்படி பண்ற காலத்துல அந்த பொம்பளையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியுமா? யாரால? கண்ணனால அந்த பொம்பளையோட வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியும். அப்ப அவளுக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு என்னன்னு கேட்டா கண்ணன் மட்டும்தான் தெரிஞ்சது. கண்ணனை வந்து தெய்வமா நினைச்சிட்டு இருந்தாங்க. அது தர்மம். கண்ணன் அந்த பக்தால என்னவா நினைச்சுட்டு இருந்தாரு? ஒரு அழகான பொம்பளையா இருக்குது, கொஞ்சம் தடவி பார்க்கலாமான்னு முன் பக்கம் தடவி பார்த்தாலும் அப்ப அந்த பொம்பளை தன்னை மறந்து கிருஷ்ணான்னு ஒரு குரல் கொடுத்து அதே அந்த அவர் காதல விழும்போது தான் தெரிஞ்சதான் அடடா நம்ம பண்ணதே தப்பு. நம்ம எந்த மாதிரி பாவத்துல நம்மளோட பழகிறான்னு கேட்டா தாய் பாவத்துல பழகிறா. அப்ப நம்ம எந்த பாவத்துக்கு போயிடணும்? குழந்தை பாவத்துக்கு போயிடணும். அதுதான் தர்மம். இந்த நிலையை கற்றுக் கொடுக்கறது கூட யாருன்னு கேட்டீங்கன்னா துர்கை தான். யாரு? அந்த கோபியர் என்ன துர்கையை வேண்டிட்டு இருந்தாங்கன்னா கௌரிங்கிற ஒரு துர்கையை வேண்டிட்டு இருந்தாங்க. கௌரி கௌரி. அவங்க ஏன் கௌரி துர்கா வேண்டிட்டு இருந்தாங்கன்னா கண்ணனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் அவங்க வேண்டிட்டு இருந்தாங்க. யார் வேண்டது? கோபியர். இந்த மனப்பரிவர்த்தனை அப்படின்னு சொல்றது நல்ல விஷயங்களை ஒருத்தருக்கு சொல்றது கூட தர்மம். காசு கொடுத்தாதான் தர்மம் அப்படிங்கறது இல்லை. அதனால்தான் அதுல ஒரு வாசகம் வரும், தர்மானந்தம் துர்காமயம் அதர்ம நிகிரகம் அதர்ம நிகிரக அவதாரம். இந்த பெண்ணை தொட்டு பார்த்துட்டார். யாரு? இவ்வளவு அழகா இருக்கிறாளே, கொஞ்சம் வேகமா டான்ஸ் ஆனாராம். ஆடின போது குனிஞ்ச உடனே இவரால நிமிர முடியல. யாரால? அதுக்குள்ள அந்த பொம்மை நாட்டு 8 முறை குனிஞ்சு கோலாட்டம் போட்டாள். அப்ப யாரோட அன்பு மிகப்பெரியதா இருக்குது? கோபியரால அன்புதான். இப்ப யாரோட அன்பு பெருசா இருக்கலாம்? ஆமா. இத பார்த்துதான் கிருஷ்ணனே கண்டுபிடிச்சுக்கிட்டாராம், தர்மத்து பக்கம் நம்ம நிக்கணும். இந்த தர்மத்தை தானமா கொடுக்கறது யாரு? துர்கை. எந்த மாதிரி கொடுத்திருக்கிறாங்க? நம்ம மறந்து கூட கோபியருக்கு கெடுதலே பண்ணக்கூடாது. அவங்க என்ன பொருள் நமக்கு சேவை பண்றாங்களோ அதை வாங்கிக்கணும். வெண்ணெய் வாங்கி வந்து மோந்து பாருங்க எப்படி இருக்கான். வெண்ணெய காசனாதான் நெய் வாசனா வரும். அந்த மாதிரி சிறு அதர்மம் கூட வரக்கூடாது அப்படிங்கறத கௌரி துர்கா மூலியமா தெரிஞ்சுக்கிட்டாராம். அதனால அதர்ம நிகிரகம் அதர்ம நிகிரக அவதாரம். தர்மம் தானம் தானானந்தம். தானம்னா என்ன? ஒரு பொருள் ஒருத்தர் கொடுக்கறது மட்டும் தானம் இல்லை. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி கொடுக்கறதே தானம். நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு விருப்பப்படாதது கூட அதர்மம். கேட்டுட்டு விட்டுடலாம். அந்த காதுல நல்ல விஷயத்த கேட்டுட்டு டைஜஸ்ட் பண்ண முடியலன்னா விட்டுடலாம். கேட்காமையே இருக்கிறது என்ன?
அதர்மம். அதுதான் அதர்மம். நல்ல விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தானம். அம்மா சொல்லி கொடுப்பாங்க. என்ன சொல்லி கொடுப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே மகனுக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க? என்ன சார் சொல்லி கொடுப்பாங்க? கல்யாணம் ஆன உடனே உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க அம்மா? சம்சாரத்தை தலையில வச்சுக்கணும், ஆடாதே இல்லையா? சம்சாரம் என்ன கத்து கொடுங்க நமக்கு? அம்மா பேச்ச கேட்காது. அம்மா நியாயமா எல்லாம் சொல்லணும். அவளை நல்லா பார்த்துக்கோ, கண் கலங்காம பார்த்துக்கூடா, ஆடுறதெல்லாம் ஆடிக்கோ அப்படின்னு சொல்லணும். அதுவே அதர்மம். உங்களுக்கு என்ன சொன்னாங்க உங்க அம்மா? சொல்லியிருப்பாங்க, நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? சொல்றதுக்கெல்லாம் சொல்லாமே ஆனா அதுக்கு பேர் அதர்மம். அந்த மனைவி உங்க அம்மாவை பார்த்துக்கோங்கன்னு சொல்லாம இருந்ததா அது தர்மத்திலேயே சேராது. நல்ல நல்ல விஷயங்களை பரிவர்த்தனம் பண்ணிக்கிறதே தர்மம். அதை கேட்காம இருக்கிற மாதிரி நினைக்கிறது அதர்மம். அஷ்ட ஐஸ்வர்ய ரூபம். அஷ்ட ஐஸ்வர்யம் இந்த லட்சுமிக்கே எப்ப தெரிஞ்சதான் ஒரு இடத்துல சகலமும் கொடுக்கணும்ட்டு தன் வீட்டுக்காரன் வாமன அவதாரத்துல உயரமா போன தெரிஞ்சதான். நம்ம வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது, நம்ம வீட்டுக்காரனை விடக்கூடாது. நீங்க கண்ணன் ஒரு ஆளை கும்பிட்டீங்கன்னா அவர் வீட்டுக்குள்ள வந்தா யார் யார் வீட்டுக்குள்ள வந்துருவாங்க? லட்சுமி வந்துடும். அந்த லட்சுமியை கூப்பிட்டா வராது. அம்மா வீட்டுல இருக்கிற பொம்பளைய போய் கூப்பிடுங்க, வருமா? டக்குன்னு வரவே வராது. நீங்க போய்கினே இருங்க, நான் பின்னால வர்றேன். ஹோட்டல்ல போய் சர்வர் கிட்ட சண்டை போடுற அளவுக்கு ஆயிடும் வந்தவர் நிலைமை. இது கிளீனா 5 மணிக்கு ஹேர் ஸ்டைல் பண்ணி டான்னு 6:15 வந்து நிற்கும். அதுக்குள்ள அம்மாவே காப்பி கொடுத்துருவா. கோவம் வருமா வராதா? இந்த வாமன அவதாரம் எடுக்கிற போது மட்டமா நினைச்சிருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வந்ததுதான். இவன் பேர் வந்து ஸ்ரீமன், இவன் நாராயணனா வர்ற போது நம்ம எப்படியா போயிடணும்? கூடையே லட்சுமியா போயிடணும். இவன் போய் ஒரு வீட்டுல அடைக்கலமானா நம்ம எங்க போயிடணும்? அந்த வீட்டுக்குள்ள போயிடணும். அதுதான் அஷ்ட ஐஸ்வர்ய ரூபம். ஸ்தானம் ஸ்தான பல துர்காமயம். ஸ்தானம்னா அந்த இடத்துல நின்றுடுவாங்க. ஸ்தான பல துர்காமயம். பிரசன்னத்துல கேட்டு இந்த வீட்டுக்குள்ள வரலாமான்னு கேட்டுன்னு வர்றதுக்கு கேட்கக்கூடிய இடம் அந்த துர்கா. கேட்டவங்க லட்சுமி. என்ன லட்சுமி வர்றாங்க? அஷ்ட ஐஸ்வர்யமா வர்றாங்க. அந்த அஷ்ட ஐஸ்வர்யமா வரணும்னு அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? விண்ணளந்த போதுதான் லட்சுமிக்கு தெரிஞ்சதான். இவ்வளவு நாள் நம்ம கூட இருந்த மகாவிஷ்ணு சாதாரணமான இல்ல. அவங்க நினைச்சிருந்தாங்க எப்ப பார்த்தாலும் இந்த பாம்பனையில தூங்கிட்டு இருக்கிறாரு, தூங்கு மூஞ்சி, இந்த மாதிரியா தூங்குறது? ஒரு பெட்டு கிடைச்சா என்ன, சில்லுன்னு இருக்குது, ஃபேன் போட்டுக்கலாம், ஏசியும் போட்டுக்கணும், போர்வையும் போட்டுக்கணும், அப்படியே தூங்கி பகல் சாப்பாடு கூட வேணான்னு தூங்கி 2:30 மணிக்கு எழுந்து அப்படியே சாப்பிட்டு ஒரு அரைக்கால் டவுஜரை போட்டுக்கணும், அப்படியே முட்டி போட்டு வந்து மறுபடியும் அதுலயே படுத்துட்டா. அதுக்கு பேர் என்ன? அந்த மாதிரி இருந்த ஆளு இப்ப திடீர்னு என்ன ஆயிட்டாரு? இப்படி அளந்துட்டாரு. நம்ம இவர் என்ன நினைச்சான்? சாப்பிட்டு சாப்பிட்டு அவருக்கு பார்க்கடல் ஏசி சார், சில்லுன்னு காத்து வரான், தூங்காத. அவர் என்ன பண்ணுவாரு? இந்த மாதிரி நினைச்சால் எப்படி அளந்தாரு? இந்த மாதிரி அளந்தார். இந்த ஆளை நம்ம விடக்கூடாது. நம்ம பேர் இருக்கணும். யாரு பேரு? அவர் அப்புறமா இருக்கட்டும். நம்ம பேர் இருக்கிறோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பிரசன்னம் போட்டு பார்த்த உடனே அந்த துர்கா சொன்னாங்களாம், இந்த மாதிரி நீ இன்னும் ஒரு அவதாரம் எடுக்க போறாரு. வாசுதேவனோட பையன் எப்ப எடுக்க போறாரு? கலியுகத்தில் எடுக்க போறாரு. நீ என்னவா போய் சேர்ந்துடுற?
லட்சுமியா அவர் கூட இருக்கிற நல்ல விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கிறது இந்த துர்கை தான். கெட்ட விஷயங்களை அழிக்கிறது காளி. அவங்களையும் கூட ஏற்றணும் போகும். இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஓரத்துல ஊரை விட்டு எல்லை தாண்டி காளி கோயில் இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. எல்லா பயிர் வளர்ந்து வந்தா என்ன கொடுப்பாங்க? ஒரு ஆட்டை எட்டுன்னு போய் அதுக்கு பெரிய பெரிய கார்ல வருவாங்க. அதுக்கு நடந்து போய் பலி கொடுத்துட்டு வந்துடலாம். காளிம் காளி தேவிம் மகிஷாசுரம் அர்த்தனி துர்க்கையும். ஓம் துர்காம் துர்காம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாச நித்திய கல்யாண துர்காம் ஸ்ரீனிவாச அவதாரம் ஸ்ரீமன் நாராயணம் ஸ்ரீமன் லட்சுமி நாராயண ஸ்வரூபனம் சர்வ ஐஸ்வர்யம் அஷ்டலட்சுமி ஸ்ரீமன் நாராயண துர்காமயும் வாசுதேவம் வாமன ஸ்வரூபம் வாமன அவதாரம் துர்கே காளிம் தர்மா தர்மானந்த துர்காமயம் அதர்ம நிகிரகம் அதர்ம நிகிரக அவதாரம் தர்மம் தானம் தானானந்தம் அஷ்ட ஐஸ்வர்ய ரூபம் ஸ்தானம் ஸ்தானபல துர்காமயும் காளிம் காளி தேவியும் மகிஷாசுரம் அர்ச்சனை துர்க்கையும் நம. இந்த ஸ்லோகம் ஆத்துல சொன்னா என்ன வர்றது? ஆமா, பணம் வர்றது. பணம் வர்றதுக்கு முன்ன மனம் லேசாகுது. மனம் லேசானா நல்ல விஷயத்த கேட்கறதுக்கு முயற்சி எடுக்கும். சிலர் பாத்தீங்கன்னா எதுலயுமே மிங்கில் ஆக மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. நம்ம யாரோடையாவது மிங்கில் ஆனா நம்ம கூட எத்தனை பேர் வருவாங்க? நிறைய பேர் நம்மளோட சேருவாங்க. சில இடத்துல போனீங்கன்னா நல்ல நல்ல விஷயங்கள் வரும். இந்த மிங்கில் ஆகிற வேலையை செஞ்சு கொடுக்குது. யாரோட? யாரோட? நாராயணனோட நம்ம மிங்கிலாயிடுறோம். நம்ம மிங்கிலானோட நம்மளோட யாரும் வந்து மிங்கிலாகிறது? ஐஸ்வர்யலட்சுமி. அதை ஒரு இடத்துல நிறுத்துறது யாரு? துர்கை. இப்ப நம்ம நல்ல நல்ல விஷயத்த சொல்றோம். நல்ல விஷயத்த அவங்க கேட்கறாங்க. அப்பத்துக்கு கேலியா நினைப்பாங்க கேட்கறவங்க. இதெல்லாம் டைம் வேஸ்ட். ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் உக்காந்துக்கிட்டு 3 மணிக்கு அவ்வளவு சோறு போடுறாங்க, அதை துணுட்டு வந்துடுறது பெரிய வேலையா அப்படிங்கிற நினைவு போகும். நீங்க வாங்க, ஒரு 4 வார்த்தை சொல்லுவாங்க, கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்றோம் பாருங்க. அதுதான் தர்மம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வரக்கூடியது நடக்கும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல கல்யாணம் நடந்துருது, வீடு கட்டிடுறீங்க, தொழில் நல்லா வந்து ஐஸ்வர்யம் என்ன வரணும்? ஆமா, ஐஸ்வர்யம் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐஸ்வர்யம் வந்தா என்ன பண்ணுவீங்க? ஐஸ்வர்யம் சேர சேர என்ன சார் பண்ணுவீங்க? தூங்குவீங்க. குளிர் காலத்திலேயே ஏசி போட்டு தூங்குறது, வெய்ய காலத்துல ஏசி போட்டுக்கலாம். குளிர் காலத்துல ஏசி போட்டுக்கணும், அது தப்பா ரைட்டா? ரைட்டு. அது எப்படி தப்பாகும்? ஏசி போட்டா போட்டு தானப்பா ஆகணும். எந்தெந்த காலத்துல எதை எதை செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு மனசு தக்கையாயிடும். மனசு தக்கையான என்ன ஆகும்? எந்த ஊர்ல கொண்டு போய் விட்டுறா இந்த துர்கா? சீனிவாச கல்யாணம் நம்மளும் ஒரு வேண்டுதல் பண்ணிக்கிட்டு பண்ற மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பாங்க. ஒரு வாழ்க்கையில ஒரு முறை பிறந்துட்டா அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்ணிடணும். யாருக்கு? அந்த மாதிரி பண்ணிட்டா கோடி பாப்பம் நிவர்த்தி ஆகும். பண்றவெல்லாம் பைத்தியக்காரன் இல்ல. கோயில்ல கொண்டு போய் ஒருத்தன் 20 லட்சம் ரூபாய்க்கு எதுவும் ஒண்ணு போட்டு வந்தானா? இப்போ பைத்தியக்காரனா அவன் போடுவானா 20 லட்சம் ரூபாய்க்கு? 20 லட்சம் ரூபாய்க்கு வட்டி எவ்வளவு ஆச்சு? ₹1 வைங்க, எவ்வளவு சார் ஆச்சு? 20,000. வருஷத்துக்கு எவ்வளவு ஆச்சு? எவனாவது 20,000 ரூபாய் ஒரு மனுஷனுக்கு வந்தா போதாது. இப்போ பைத்தியக்காரனா கொண்டு போய் போடுறோம் நாங்க. போட்டு போட்டு நம்ம யார பைத்தியக்காரன் ஆயிக்கிறோம்? சீனிவாசன. இந்த ரெக்கமெண்ட் யார் பண்றது? ஆமா, எவ்வளவு வேலை, எந்தெந்த காலத்துல எந்தெந்த வேலை செய்யணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு வேலையும் இருக்காது, சும்மாவே டயர்ட் ஆயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை எது வருது? நல்லதெல்லாம் விட்டுட்டு கெட்டதா ஒண்ணு டயர்டுன்னு நம்ம ஆக்கணும். அந்த டயர்ட்ல அப்படியே இருந்து
திங்கக்கிழமை இன்னும் டயர்ட் ஆயிடும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை போக வேண்டிய இடத்துக்கு போய் கேட்க வேண்டியதை கேட்டா என்ன ஆகும்? டயர்டு போடும். திங்கக்கிழமை காலையில துட்டு வரும். நம்ம என்ன பண்றோம்? துட்டு வருமா இல்லையா? அதனாலதான் பக்கத்துல உட்கார வச்சிருக்கிறேன். அதான் இந்த ஸ்லோகம். பணம் காசு வர்றதோட நல்லது கேட்கக்கூடிய மனோபக்குவத்துக்கு மனசை இழுத்துன்னு வரணும். அந்த மனசு லேசில வராது. ஒன்னும் கல்யாணம் ஆகி மனைவி சரியா இல்லாத இருக்கணும், இல்ல தொழில் தெரிஞ்சு தொழில் பண்ண தெரியாத ஆளா இருக்கணும். தொழிலை பார்த்து பயப்படுறவங்க எல்லாம் இருக்கு. தொழிலை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு கார் டிரைவர் இருப்பாரு, கார் வேலைக்கு போகணும்னா டிரைவிங் வேலைக்கு போகணும்னா பயப்படுவார். ஒரு வக்கீலா இருப்பாரு, ஐயோ ஏன்னா இங்கேயே தோத்துட்டார் கேச, எங்க போகணும்? ஆமா அப்பா நாளைக்கு என்ன மருந்து கொடுக்கறதுன்னு தெரியலையே. ஒரு தப்புந்தாரமா ஒரு மருந்தை கொடுத்து அனுப்பிச்சுவாரு, அது பாய்சனா இருக்கும். மறுநாள் நல்லா ஆயிடுச்சு சாமின்னு, நல்லா ஆயிடுச்சா? உடனே அந்த பில்ஸ், ஐயோ டோஸ் அதிகமா கொடுத்துட்டுங்க, இவன் நல்லா ஆயிடுச்சு. நானு அப்ப என்ன வருது? டோஸ் கொடுத்தா கூட இவனுக்கு ஒன்னும் ஆகாது, தைரியத்தை கொடுக்கக்கூடியது. எவ்வளவு இருக்குது ஸ்லோகம். ஒரு நாளைக்கு ஒரு முறை வாசிச்சீங்கன்னா மனசுக்கு என்ன வருது? தர்மம். மனசுக்கு முதல்ல தர்மம் வரணும். மனசுக்கு தர்மம் எத்தனை பேர் கிட்ட இருக்குது? மனசுல தர்மம் யாருக்கும் இருக்காது. அது ரொம்ப வருஷம் பிறந்து ரொம்ப உயரோட பழகி ரொம்ப இருந்து ரொம்ப கஷ்டம் வந்தா தான் தர்மத்தோட வழிக்கு போவாங்க. தர்மம் உடனே வருமா? தர்மம் உடனே வராது. ரொம்ப கஷ்டப்பட்டாதான் பழகணும். அப்பதான் வரும். அதுதான் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். ஓம் துர்காம் துர்காம் ஸ்ரீனிவாசம் ஸ்ரீனிவாச நித்திய கல்யாண துர்காம் ஸ்ரீனிவாச அவதாரம் ஸ்ரீமன் நாராயணம் ஸ்ரீமன் லட்சுமி நாராயண ஸ்வரூபனம் சர்வ ஐஸ்வர்ய அஷ்டலட்சுமி ஸ்ரீமன் நாராயண துர்காமயம் வாசுதேவம் வாமன ஸ்வரூபம் வாமன அவதாரம் துர்கே காளிகம் தர்மம் தர்மானந்த துர்காமயம் அதர்ம நிகிரகம் அதர்ம நிகிரக அவதாரம் தர்மம் தானம் தானானந்தம் அஷ்ட ஐஸ்வர்ய ரூபம் ஸ்தானம் ஸ்தானபல துர்காமயம் காளிம் காளி தேவி மகிஷாசுர மர்த்தனி துர்கை. கரெக்ஷன் ஆயிடுதா? நிறுத்தியே. துர்காம் துர்காம் அநேக அநேக ரூபம் சர்வசிங்கார சியாமள காளிகம் காளிம் அநேக ரூபம் மகாதேவிம் சீதம் சீதாமயம் சீதாமயம் சீதா துர்காமயம் சீதா ராமஸ்வரூபனம் ராமம் ராமவிரதம் விரதானந்தம் சக்தி சீதம் சிவசக்தி சீதா சுரூப துர்காமயம் லங்காதகனம் லங்காதகன காளி துர்காமயம் ராவண சம்மாரம் ராவண சம்மார ராம அம்ச அவதார துர்காமயம் துர்காம் துர்காம் மகிஷாசுர மர்த்தனி துர்கையும் நம. நீங்க எப்படி சார் கொஞ்சம் இருக்கிறீங்க? அவர் மைதிலேயே இங்க வாமான்னு கொஞ்சம் இருக்கிறாங்க. நீங்க ஜெயனும் ஜெயனும். நீங்க எப்படி சார் கொஞ்சம் இருக்கிறீங்க?